Hi all, welcome back to our session. January 2025 ஓட இம்பார்ட்டன்டான டேஸ் வந்து என்ன, அதை எதுக்காக நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? January 2025 ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 4th January. 4th January நம்ம என்ன இம்பார்ட்டன்டான டே அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேர்ல்டு பிரைலி டே வந்து அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ வேர்ல்டு பிரைலி டே அப்படிங்கிறப்போ வேர்ல்டு பிரைலி டே. ஸோ இந்த வேர்ல்டு பிரைலி டே வந்து எதுக்காக அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லூயிஸ் பிரைலி அப்படிங்கிறவங்க வந்து அவங்களோட பிறந்த தினத்தை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்காக கொண்டாடுறதுக்காக தான் என்ன பண்ணுறோம், அவங்கள போற்றுதலுக்காக தான் என்ன செய்கிறோம் அப்படின்னா வேர்ல்டு பிரைலி டே வந்து 4th January வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ யார் இந்த லூயிஸ் பிரைலி அப்படின்னா இவங்க தான் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பிரைலி சிஸ்டத்தை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இது மூலமாக இந்த பீப்புள் ஹூ ஆர் ஆல் விஷுவலி இம்பேர்டு ஓகேவா. ஸோ இந்த பிரைலி சிஸ்டம் மூலமாக இந்த பீப்புள் ஹூ ஆர் ஆல் விஷுவலி இம்பேர்டு, யாரெல்லாம் விஷுவலி இம்பேர்டாக இருக்கிறாங்களோ அவங்களால என்ன பண்ண முடியும், தே கேன் ரீட் அண்ட் ரைட் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்த வந்து இவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த குறை இருக்குது அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு அந்த இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சிஸ்டம் கண்டுபிடிச்சதுனால அவங்களோட பிறந்த தினத்தை என்ன பண்ணுறாங்கன்னா வேர்ல்டு பிரைலி டே அப்படின்னு சொல்லி அப்சர்வ் பண்ணுறாங்க ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 9th January. ஸோ 9th January அப்படிங்கிறப்போ we are observing NRI Day, நான் ரெசிடென்ட்ஸ் ஆஃப் இந்தியா டே. இதுக்கு வந்து இன்னொரு நேமும் இருக்கு, என்ன அப்படின்னா பிரவாசி பாரதிய திவாஸ் ஓகேவா. பிரவாசி பாரதிய திவாஸ். ஸோ இந்த பிரவாசி பாரதிய திவாஸ் ஆர்எல்ஸ் என்ஆர்ஐ டே, நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ் டே எதுக்காக அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸோ வாட் ஆர் ஆல் த அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் என்ஆர்ஐ பீப்புள் ஹூ ஆர் லிவிங் அப்ராட் ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நம்மளோட குளோபல் கண்ட்ரியோட ஒரு ப்ரைடை வந்து குளோபல் பிளாட்ஃபார்மில் வந்து ஷோகேஸ் பண்ணுறதுனால தே ஆர் ஆல்சோ பிளேயிங் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் அவர் எக்கனாமி அண்ட் ஆல்சோ டு ஷோகேஸ் அவர் கல்ச்சர் இன் குளோபல் லெவல். அதுக்காக என்ன பண்ணுறாங்க, அந்த இந்தியன் டயஸ்போராவை வந்து என்ன பண்ணுறாங்க, பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு பர்டிகுலர் டே அப்சர்வ் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ தே ஆர் கான்ட்ரிபியூட்டிங் அ லாட் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் அவர் கண்ட்ரி, ஸ்டில் தே ஆர் ஸ்டேயிங் அப்ராட் அப்படிங்கிறப்போ தோஸ் பீப்புள் ஆர் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் அவர் எக்கனாமி அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கும் ஒரு அப்ரிஷியேஷன் கொடுக்கறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிரவாசி பாரதிய திவாஸ் ஆர்எல்ஸ் அண்ட் என்ஆர்ஐ டேயை வந்து 9th January அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து பாருங்க 12th January. 12th January பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் யூத் டே நம்ம இந்தியாவில் வந்து அப்சர்வ் பண்ணுறோம். நாட் அக்ராஸ் தி குளோப் பட் ஒன்லி இன் அவர் கண்ட்ரி. நேஷனல் யூத் டே. ஸோ நேஷனல் யூத் டே வந்து எதுக்காக அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன் ஆர்டர் டு கமெமரேட் தி பர்த் அனிவர்சரி ஆஃப் சுவாமி விவேகானந்தா. யூத் டே அப்படின்னால விவேகானந்தரை தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இவரோட பர்த் அனிவர்சரியை வந்து கமெமரேட் பண்ணுற விதமாக தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, விவேகானந்தா ஓகேவா. ஸோ இவரோட பர்த் அனிவர்சரியை கமெமரேட் பண்ணுற விதமாக நேஷனல் யூத் டே வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. ஒய் பர்டிகுலர்லி விவேகானந்தர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஹீ இஸ் அன் ஐகானிக் ஃபிகர் இன் இந்தியா ஹூ இஸ் ஆல்வேஸ் நோன் ஃபார் ஹிஸ் டீச்சிங்ஸ் ஆன் யூத் எம்பவர்மெண்ட் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஓகேவா. ஸோ ஹீ ஸ்ட்ராங்லி believed that only youth can transform the India. So he gave the empowerment to the particularly to the youth people through the education ஓகேவா. ஒன்லி எஜுகேஷன் கேன் டிரான்ஸ்ஃபார்ம் திஸ் என்டையர் கண்ட்ரி, என்டையர் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது அவர் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணதுனால ஒன்லி யூத் கேன் டூ தட் அப்படிங்கிறதையும் அவர் என்ன பண்ணாரு, நம்பினாரு. ஸோ அவர் யூத்துக்கு வந்து என்ன பண்ணாரு, நிறைய விஷயங்களை வந்து சொல்லி கொடுத்து டீச்சராக இருந்ததுனால வி ஆர் அப்சர்விங் சுவாமி விவேகானந்தர் birthday as the National Youth Day ஓகேவா. ஸோ 12th January we are observing National Youth Day. ஸோ இந்த இயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2025 எதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எம்பவரிங் யங் மைண்ட்ஸ் டு கான்ட்ரிபியூட் பாசிட்டிவ்லி டு த சொசைட்டி. ஸோ இந்த 2025ல சொசைட்டியோட கான்ட்ரிபியூஷனில் யாரோட பார்ட்டிசிபேஷனும் இருக்கணும் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் தாட் இருக்கக்கூடிய யூத்தோட கான்ட்ரிபியூஷனும் இருக்கணும் அப்படிங்கிறதுல இந்த 2025ல என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்ட்ராங்காக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 12th January we are observing National Youth Day. அடுத்து பாருங்க 15th January. ஸோ 15th January அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ we are observing Indian Army Day ஓகேவா.
இந்தியன் ஆர்மி டே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஸோ இந்தியன் ஆர்மி டே எதுக்காக இந்தியன் ஆர்மி டே அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா, இன் ஆர்டர் டு ஹானர் தி சோல்ஜர்ஸ் ஆஃப் த இந்தியன் ஆர்மி. ஸோ அவங்க குடும்பத்தை விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம நாட்டுக்காக அங்கே போய் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால இன் ஆர்டர் டு ஹானர் த சோல்ஜர்ஸ் ஆஃப் த இந்தியன் ஆர்மி வி ஆர் அப்சர்விங் 15th January as தி இந்தியன் ஆர்மி டே. ஓகேவா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 24th January. ஓகேவா. ஸோ 24th January என்ன டே அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் எஜுகேஷன். International Day of Education. ஸோ எதுக்காக 24th January இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எஜுகேஷன் மட்டும்தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, இட் கேன் பில்ட் எ சஸ்டைனபிள் அண்ட் அ பீஸ்ஃபுல் வேர்ல்டு. சஸ்டைனபிள் அண்ட் அ பீஸ்ஃபுல் வேர்ல்டு, அதுக்கு எஜுகேஷன் மட்டும்தான் தேவை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அந்த எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு பர்டிகுலர் டே வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். 2025 வந்து வாட் ஆர் ஆல் த கோல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த இயரில் திஸ் பர்டிகுலர் டே இஸ் கோயிங் டு ஃபோக்கஸிங் ஆன் எதில் அப்படின்னா, இன்க்ளூசிவ் எஜுகேஷன், குவாலிட்டி எஜுகேஷன். ஓகேவா. ஸோ எல்லாருக்குமே என்ன கிடைக்கணும் அப்படின்னா, ஒரு ஈக்குவல் அக்சஸ் கிடைக்கணும் in order to avail this particular opportunity. எஜுகேஷன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே கிடைச்சிடாது. ஸோ ஈக்குவல் அக்சஸ் வேணும் அப்படிங்கிறதும் என்ன இந்த இயரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஈக்குவல் அக்சஸ் வேணுன்றதையும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இன்க்ளூசிவ் எஜுகேஷன். ஓகேவா. ஸோ எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன். அடுத்து 26th January நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரிபப்ளிக் டே வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். 26th January வந்து ரிபப்ளிக் டே. ஸோ ரிபப்ளிக் டே எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை வந்து அடாப்ட் பண்ணது இந்த 26th January தான். இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை வந்து அடாப்ட் பண்ணது வந்து எப்போ அப்படின்னா, இந்த 26th January. ஸோ இன் ஆர்டர் டு காமமரேட் திஸ் பர்டிகுலர் event we are observing 26th January as the Republic Day. அவ்வளோதான். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நியூ டெல்லியில் ஒரு கிராண்ட் பரேட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் கோயிங் டு ஷோகேஸ் த இந்தியாஸ் ரிச் கல்ச்சுரல் டைவர்சிட்டி அண்ட் ஆல்சோ தி மிலிட்ரி பவர்ஸ். 13th of January. ஓகேவா. ஸோ 13th of January அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ we are observing Martyrs Day. ஸோ இந்த டே எதுக்காக அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மகாத்மா காந்தியோட மெமரியை வந்து ஹானர் பண்ணணும். இன் ஆர்டர் டு ஹானர் தி மெமரி ஆஃப் தி மகாத்மா காந்தி. ஓகேவா. Why? Because he was assassinated in 13th of January. மகாத்மா காந்தியை வந்து எப்போ இது பண்ணாங்க அப்படின்னா, 13th of January வந்து he has been assassinated. So in order to observe or else in order to commemorate this particular day, we are observing Martyrs Day at in 13th of January. ஓகேவா. ஸோ இந்த பர்டிகுலர் டே மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா, யாரெல்லாம் அசாசினேட் ஆகப்பட்டாங்களோ அவங்கள வந்து ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியும் ஒரு அஞ்சலி செலுத்துற மாதிரியும் தான் இந்த டேயை வந்து கொண்டாடுறாங்க. சரிங்களா. ஸோ ஜான்வரி அப்படின்னு சொல்லி எடுத்துட்டா ரொம்பவே கம்மியான டேஸ் மட்டும்தான் இருக்கு. அதை நம்ம ஈஸியாக படிச்சுப்போம். பட் எதுக்காக அந்த டேயை அப்சர்வ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா, அது ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ் தான். இன்டர்வியூவில் கூட யூஸ் ஆகும் நமக்கு. ஸோ ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.